காலை வணக்கம் குழந்தைகளே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடம் வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அந்த பாடத்தை எல்லாமே நடத்தி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து சார் இந்த வினாவிடைகள் போடுங்க, வினாவிடைகள் சீக்கிரம் போடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டீங்க. ஸோ அதனால் ரொம்ப அவசரமாக தான் அந்த வினாவிடைகள் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சார் அந்த வினாவிடைகள் போடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 2-3 லிங்க் தர்றேன், அதையும் பாருங்கள். நம்ம சேனல் போனதில் பயிற்சித்தாள் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் போன வருடம் பயிற்சித்தாள்கள் கொடுத்தாங்க அரசாங்கத்திலேருந்து. அந்த வீடியோவும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பயிற்சித்தாள் 9 அப்படிங்கிறதுல இருக்குது, அதையும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம நேரடியாகவே மதிப்பீடுக்கு போவோம். மாணவர்களே, இது கொஞ்சம் பெரிய வீடியோவை போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன், கொஞ்சம் பார்த்துங்க. முதல் கேள்வி பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். உலோகங்களில் ஒரே ஒரு உலோகம் தான் திரவ நிலையில் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால் பாதரசம். ஏன்னா பாதரசம் தான் அதிக அடர்த்தியும் வெவ்வேறு வெப்பநிலையிலையும் கொஞ்சம் வெப்பநிலையிலையும் சீராக விரிவடையும். ஸோ வெப்பநிலை மானியில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். அடுத்து, ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு. ரசவாதிகள் வந்து நீரை வந்து எந்த இதில் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா படத்தில் 4 இது முக்கோணம். முக்கோணத்தை வந்து தலைகீழாக போட்டால் நீர், நேராக போட்டால் நெருப்பு, தலைகீழாக போட்டு இங்கே வச்சா நிலம், இப்படி நேர முக்கோணம் போட்டு மேலே வச்சா காற்று. இதை தான் வந்து அவங்க கிரேக்க குறியீடுகளில் இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசவாதிகள் நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு. ஸோ நீரை குறிப்பதற்கு பயன்படுத்திய படக்குறியீடு வந்து ஈனா, இதுதான். ஸோ அடுத்து 3, எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை. எல்லா தனிமங்களும், சில தனிமங்கள் ஒவ்வொரு இதிலிருந்து தனிமங்களோட பெயர்கள் குறிப்பாங்க, சில தனிமங்கள் கோள்களோட பெயர்களிலிருந்து எடுத்தாங்க. இதில் ஒரு 4 இது கொடுத்து எந்த தனிமம் கோள்களின் பெயர்களில் இருந்து பெறப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே தெரியும் நம்மளுக்கு எது பாதரசம். அடுத்து பாதரசத்தின் குறியீடு கேட்டிருக்காங்க. பாதரசத்தின் குறியீடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆவன்னா ஹச்ஜி. ஸோ இப்போ ஏஜி அப்படிங்கிறது அர்ஜென்டைம் அப்படின்னு வரும், வெள்ளி. AuRm கோல்டு, இது கோல்டுக்குள்ளது. பிபி அப்படிங்கிறது பிளம்பம்னு வரும், காரியம். இந்த பிளம்பம்ங்கிறது கிரேக்க பேர், காரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஸோ பாதரசத்தின் கூட இதுக்கு டிக் பண்ணிங்க. அடுத்து 5, கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது. பொதுவாக வந்து அலோகம் வந்து கம்பியாக நீளாது, ஒரே ஒரு சிறப்பு பண்பு மட்டும் கம்பியாக நீளும். அது என்ன அலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். அதனால தான் இதை கேட்டிருக்காங்க. பொதுவாக அலோகத்தை வந்து நம்ம கம்பியாக வந்து நீட்ட முடியாது, ஒன்று எக்ஸப்ஷன், அது கார்பன். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு. உலோகங்களை வந்து நம்ம தகடுகளாக அடித்து விரிப்போம்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தகடாக விரியும் பண்பு. ஆனாவும் ஈனா ஒரே ஆப்ஷன் தான். எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் வருதோ அதை நம்ம டிக் பண்ணிக்கணும், தகடாக விரியும் பண்பு. அடுத்து 7, மின்சாரத்தை கடத்தும் உலோகம். மின்சாரத்தை கடத்தக்கூடிய உலோகம் பொதுவாக வந்து இது வந்து அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை வந்து அரிதாக கடத்தும். பொதுவாக அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தவே கடத்தாது. சில அலோகங்கள் வந்து அரிதாக கடத்தும்னா ரொம்ப ரேராக கடத்தும். அப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன். கார்பனோட ஒரு வடிவம் கிராஃபைட்டு, ஆனால் இங்கே கிராஃபைட் கொடுக்கல, அதனால் கார்பனை நம்ம டிக் பண்ணுறோம். 8, கரிக்கோலின் நடுத்தண்டு பென்சிலோட நடுமுனையில் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். பென்சிலோட முனையில் கார்பனோட புறவேற்றுமை வடிவம். அடுத்து 9, மூலக்கூறுகளின் அமைப்பை கொண்டு பின்வரும் பொருள்களின் இயற்பியல் நிலைகளை அடையாளம் காண்க. இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு பருப்பொருளோட இதை கொடுத்துருக்காங்க. மூலக்கூறுகள் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அது வாயு, ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அது திண்மம், ஓரளவு நெருக்கமாக இருந்தால் அது திரவம். அந்த மாதிரி எந்த வடிவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனால தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஆனால தான் அந்த மூலக்கூறுகள் நம்ம தள்ளி தள்ளி இருக்குது, இதில் திரவத்தில் நெருக்கமாக இருக்குது, இதில் கொஞ்சம் பரவலாக இருக்கிறது. ஸோ ஆனாவை டிக் பண்ணிங்க. அடுத்த மாணவர்களை கோடிட்டிடங்கள் நிரப்புக. உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் 2 பண்பையும் பெற்றிருக்கும். உலோகங்களோட பண்பையும் பெற்றிருக்கும், அலோகங்களோட பண்புகளையும் பெற்றிருக்கும். அது வந்து உலோக போலிகள். இந்த மாதிரி உலோக போலிகள் எழுதிங்க. 9 பார்த்தீங்கன்னா ஆனாவும் ஈனா ஒரே ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சில ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்தா எது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். அடுத்து 2வது, டங்ஸ்டனின் குறியீடு. டங்ஸ்டனோட குறியீடு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், W, கேபிட்டல். பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம் தான். எப்போவுமே உலோகங்கள் உருகுநிலை அலோகங்கள் உருகுநிலையை விட என்னதான் நம்ம அதிகம் தான். நம்ம பாடம் நடத்தும் போதே பார்த்தோம். அடுத்து நீரில் உள்ள தனிமங்கள். நீரோட குறியீடு வந்து H2O. என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து டேஸ் குறை கடத்தியாக பயன்படுகிறது. குறை கடத்தியாக பயன்படக்கூடியது வந்து உலோக போலி, சிலிக்கான், ஜெர்மானியம் 2மே சொல்லலாம். நம்ம இங்கே வந்து சிலிக்கானே எழுதிக்கலாம்.
ஸோ மாநில வாங்க பொறுத்துக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இரும்பு, தாமிரம், டங்ஸ்டன், போரான் கொடுத்துருக்காங்க. மின்கம்பிகள் தயாரிக்க, தையல் ஊசி தயாரிக்க, ராக்கெட் எரிபொருட்கள் பற்ற வைப்பானாக, மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. ஸோ இரும்பு வந்து என்ன பண்ணால் தையல் ஊசி தயாரிக்க. தாமிரம் வந்து மின்கம்பிகள், நம்ம கரண்ட் கம்பிலாம் இருக்குல்ல, அந்த கரண்ட் கம்பி அது தயாரிக்கிறதுக்கு தாமிரம் பயன்படுகிறது. டங்ஸ்டன் வந்து மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய, அந்த குண்டு பல்புலாம் உள்ளுக்குள்ள இலைகள் ஆடிக்கிட்டே இருக்கும்ல, ஃபீஸ் போகும்ல அது. போரான் வந்து ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக பயன்படுகிறது. உலோக போலி இது, போரான்ங்கிறது உலோக போலி. அடுத்து ஆவண்ணா, அணு, தனிமம், சேர்மம், மூலக்கூறு. இது வந்து வரையறை, இது நல்லா படிச்சுங்கப்பா. பருப்பொருளின் கட்டுமான அலகு, பல்வேறு வகை அணுக்கள், ஒரே வகை அணுக்கள், பருப்பொருளின் மிகச்சிறிய அலகு. ஃபஸ்ட்டு அணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பருப்பொருளோட மிகச்சிறிய அலகு. அடுத்து தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகை அணுக்கள் இருக்கும். சேர்மம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், பல்வேறு வகை அணுக்கள். மூலக்கூறு பருப்பொருள்களின் கட்டுமான அலகு. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை என்ன குறிச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களே, மிகச் சுருக்கமாக விடையெளி அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 9 இருக்குது. 9 கேள்விகள் மிகச் சுருக்கமாக இருக்குது. இந்த 9மே நான் அழகாக நோட்டில் எழுதியிருக்கேன். என்னைய மாதிரி நீங்களும் அழகாக நோட்டில் எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, கம்பியாக நீளும் தன்மை என்றால் என்ன? உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றிவிடலாம். உலோகங்களின் இப்பண்பு கம்பியாக நீளும் தன்மை எனப்படும். எடுத்துக்காட்டு தாமிர கம்பிகள். பொதுவாக உலோகங்களுக்கு அந்த கம்பியாக நீளக்கூடிய தன்மை இருக்குது, தகடாக அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கேள்வி, அதற்கான பதில் இது. 2, பின்வரும் சேர்மங்களில் உள்ள தனிமங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. 2 இது கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு, சலவை சோடா. இந்த கார்பன் மோனாக்சைடுக்கும் சலவை சோடாவுக்கும் முதல்ல அதில் குறியீடு எழுதணும். குறியீடு எழுதினாலே அதில் இருக்கக்கூடிய தனிமங்களோட பெயர் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு குறியீடு வந்து CO. அப்போ இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன? கார்பன், ஆக்சிஜன். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தனிமங்களின் பெயர்கள் ஃபர்ஸ்ட் கேட்டதுனால தனிமங்களின் பெயர்கள் கார்பன், ஆக்சிஜன், குறியீடு CO, ரெண்டுமே கேபிட்டல். அடுத்து சலவை சோடா. சலவை சோடாவுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா குறியீடு வந்து Na2CO3, சோடியம் கார்பனேட். Na2CO3. இதில் என்னென்ன இருக்குது? சோடியம் Na, கார்பன் C, கார்பன், ஆக்சிஜன் O. ஸோ இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து சோடியம், கார்பன், ஆக்சிஜன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா பின்வரும் தனிமங்களின் குறியீடுகள் எழுதுக. ஒரு 5 தனிமங்கள் கொடுத்து இதோட குறியீடு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், கேட்மியம், இரும்பு. நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம் அதில் நிறைய தனிமங்கள் குறியீடுகள்லாம் படிச்சுக்கணும்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு O, தங்கத்துக்கு கேபிட்டல் A ஸ்மால் u AU, கால்சியம் கேபிட்டல் C A, கேட்மியம் கேபிட்டல் C ஸ்மால் d, இரும்பு கேபிட்டல் FE. ஸோ ஆக்சிஜன் O, தங்கம் AU, கால்சியம் CA, கேட்மியம் CD, இரும்பு FE. அடுத்து 4, நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அவசியமானதும் அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்கும் போது உள்ளிழுத்துக் கொள்வதுமான அலோகம் எது? நம்ம சுவாசிக்க காற்று கேட்காம அலோகம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு அலோகம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு சுவாசிக்க எது பயன்படுது? ஆக்சிஜன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னது? ஒரு அலோகம். நம்ம படிக்கும்போது நம்ம பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கோம். அடுத்து 5, ஏன் ஆலய மணிகள் உலோகங்களால் செய்யப்படுகின்றன? மணிலாம் ஏன் உலோகங்கள் தட்டப்படும் போது தனித்துவமான ஒளியை எழுப்பும் பண்பை பெற்றுள்ளன. காலிங் பெல்லாக இருக்கட்டும், பெரிய பெரிய சர்ச்சில் இருக்கக்கூடிய மணிகளாக இருக்கட்டும், இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய மணிகளாக இருக்கட்டும், அது தட்டப்படும் போது தனித்துவமான ஒளியை எழுப்பும் பண்பை உலோகங்கள் பெற்றிருக்கின்றன. ஸோ இப்பண்பு ஆலய மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த 6, வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேதி குறியீடு இருக்கும்ல, அந்த குறியீடு எதன தருது அப்படின்னா ஒரு தனிமத்தின் குறியீடு அத்தனிமத்தின் பெயரை குறிக்கிறது. ஒரு தனிமத்தோட குறியீடை பார்த்தோன்னே கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா CO, கார்பன் மோனாக்சைடு. அப்படியே தனிமத்தோட குறியீடு அத்தனிமத்தின் பெயரை குறிக்கிறது, அத்தனிமத்தின் ஓர் அணுவை குறிக்கிறது. இப்போ கார்பன் மோனாக்சைடுனா CO, அதில் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, தனிமத்தின் ஓர் அணுவை குறிக்கிறது. இதே H2O நீர், 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், அதுதான். அடுத்து 7, உலோக போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள். நிறைய இருக்கு, நான் இங்கே சிலிக்கன் மற்றும் போரான் 2 மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து 8, திரவ நிலையில் உள்ள ஏதேனும் 3 சேர்மங்களை குறிப்பிடுக. சேர்மங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும், திட, திரவ, வாயு 3லையுமே இருக்கும். அதில் இவங்க கேட்டிருக்கிறது திரவ நிலையில் இருக்கிறது கேட்டிருக்காங்க. அது வந்து நீர், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம். ஸோ 9, உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் 3ஐ குறிப்பிடுக. உலோக போலிகளோட பண்புகள் 3 கேட்டிருக்காங்க. இந்த உலோகப் பொலிகள் வந்து ஃபஸ்ட்டு அறை வெப்பநிலையில் திண்மங்கள். அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர். இப்போ நம்ம ரூமில், கிளாஸ் ரூமில் இருக்கும், வீட்டில் இருக்கும், அது இருக்குல்ல, அதான் அதுக்கு பேர் தான் அறை வெப்பநிலை. அறை வெப்பநிலையில் உலோகப் பொலிகள் திண்மங்களாக இருக்கும். அவை உலோகங்களோடு சேர்ந்து எதை ஏற்படுத்தும்னா உலோக கலவைகளை ஏற்படுத்தும். உலோக கலவைகளை ஏற்படுத்தும் 2வது பண்பு. 3வது குறை கடத்திகளாக பயன்படுகின்றன. குறை கடத்தி, சரியா? கடத்துறது ரொம்ப கம்மியாக கடத்தும், அதான் குறை கடத்தி. ஸோ அடுத்த மாணவர்களே, சுருக்கமாக விடையெளி அப்படின்னு சொல்லி இதில் மொத்தம் 9 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 9 கேள்வியுமே நம்ம இப்போ பார்த்துருவோம்.
ஓகே, சுருக்கமாக விடையில ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா? காரணம் கூறு. ஊறுகாயை வந்து அலுமினிய பாத்திரத்தில் எங்கேயாவது வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, வைக்கக்கூடாது. ஏன்னா ஊறுகாயில் உள்ள அமிலத்தன்மை அலுமினிய பாத்திரத்தை அரித்து விடும். ஃபஸ்ட்டு அரித்தணும் அலுமினிய பாத்திரத்தை. ரெண்டாவது அலுமினியத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை உண்டாக்கும். அந்த ஊறுகாய் வந்து அந்த அலுமினியத்தோட வினைபுரிந்து எதை உருவாக்கும்? ஹைட்ரஜன் வாயுவை உண்டாக்கும். ஸோ அது ஊறுகாயும் கெட்டு போயிடும். அதை சாப்பிட்றதுனால உடல்நலனுக்கும் கேடு ஏற்படும் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். அடுத்து 2, உலோகங்களுக்கும் அளவுங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 4 அட்டவணைப்படுத்துக. உலோகங்கள் அளவுகள் இந்த மாதிரி போட்டுக்க. ஃபர்ஸ்ட் பாரு, உலோகங்கள் பாதரசத்தை தவிர அனைத்தும் திண்ம நிலை. பாதரசத்தை தவிர எல்லாமே திண்மமாக இருக்கும். ஆனால் அளவுங்கள் அப்படி கிடையாது. திண்மம், திரவம், வாயு நிலைகளில் காணப்படும். உலோகங்கள் அடிக்கும் போது தகடாக மாறும். இது பாரு, பொதுவாக மென்மையானது உடையக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கும் போது தகடா மாறாதுன்னு அர்த்தம். அடுத்து இழுக்கப்படும் போது கம்பியாக நீளும். அடிக்கும் போது தகடா மாறும், இழுக்கும் போது கம்பியாக நீளும். ஆனால் அதே அலோகங்கள் பொதுவாக மென்மையானது உடையக்கூடியது, அதாவது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றோம். அடுத்து உலோகங்கள் பளபளப்பானவை. இப்போ தங்கம், வெள்ளிலாம் பளபளப்பாக இருக்கும். அலோகங்கள் பளபளப்பு அற்றவை. அடுத்து 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுகின்றன? சமையல் பாத்திரங்கள் ஏன் அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக பெரும்பாலும் அலுமினிய பாத்திரங்கள் பித்தளையில் தான் சார எல்லாம் வச்சுருப்போம். அதுதான் ஏன்னு கேட்குறாங்க. அலுமினியம் மற்றும் பித்தளை ஆகியவை வெப்பத்தை எளிதில் கடத்தக்கூடியது. வெப்பத்தை வந்து ஃபாஸ்ட்டாக கடத்தும். ஸோ மேலும் விலை மலிவானது. அது இன்னொன்று விலை மலிவானது. அது எளிதில் கடத்தக்கூடியதாக இருக்கிறதுனால சீக்கிரம் சமையல் ஆயிரும். நம்மளுக்கு இதனால் கேஸ் செலவுலாம் மிச்சமாகும். அதுதான் சொல்லியிருக்கோம். சமையல் சீக்கிரமாவதால் எரிபொருள் செலவும் குறைகிறது. அடுத்து 4, ரசவாதம் வரையறு. ரசவாதம் வரையறு வா. இப்போ ரசவாதம் வரையறு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இரும்பை வந்து தங்கமாக மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கல்ல, பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அதான் இங்கே குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்றும் செயலுக்கு ரசவாதம் என்று பெயர். அவ்வளோதான். அடுத்து 5, பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. 4 இது கொடுத்துருக்காங்க தனிமங்கள். இந்த தனிமங்களோட குறியீடுகள் கொடுத்து இதோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. Na சோடியம், கேபிட்டல் N ஸ்மால் a. பேரியம், கேபிட்டல் B ஸ்மால் பேரியம். W டங்ஸ்டன், Al அலுமினியம், U யுரேனியம். சரிங்களா? U வந்து யுரேனியம். அடுத்து 6, ஏதேனும் 6 உலோகங்கள் ஏதேனும் 6 அலோகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எழுதுக. அலோகங்கள் கேட்டிருக்காங்க. 6 அலோகங்கள் எழுத சொல்லி அதோட குறியீடு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே 6 அலோகங்கள் எழுதுறோம். என்னென்ன? கார்பன், ஃப்ளூரின், ஹைட்ரஜன், அயோடின், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஒவ்வொன்றுக்கும் குறியீடு. கார்பனுக்கு C, ஃப்ளூரினுக்கு F, ஹைட்ரஜனுக்கு H, அயோடினுக்கு I, நைட்ரஜனுக்கு N, ஆக்சிஜனுக்கு O. அடுத்து 7, ஏதேனும் 4 சேர்மங்களையும் அவற்றின் பயன்களையும் எழுதுக. விதமாக அட்டவணை போட்டுங்க. சேர்மங்கள் எங்கிட்ட எழுதணும், பயன்கள் எங்கிட்ட எழுதணும். சேர்மங்கள் நீர், நல்லா எல்லாத்தையுமே குறியீடு போட்டிருக்கேன் உங்களுக்காண்டி, படிக்கிறதுக்காண்டி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீர் வந்து H2O. அது எதுக்கு பயன்படுது? குடிநீராக பயன்படுது. அடுத்த சேர்மம் பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு, அதாவது நம்ம சோத்துக்கு போடுற உப்பு இருக்குல்ல, அது NaCl. அது குறியீடு. சோடியம் குளோரைடு அன்றாட உணவில். அடுத்து ரொட்டி சோடா NaHCO3. சோடியம் பைகார்பனேட் NaHCO3. இது வந்து எதுக்கு பயன்படுது? கேக் ரொட்டி தயாரிப்பில் பயன்படுது. அடுத்து சலவை தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு. இது வந்து என்னவோ பயன்படுது? கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அடுத்து 8, அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படக்கூடிய உலோகங்கள் என்னது? தங்கம் மற்றும் வெள்ளி. அடுத்து 9, பின்வரும் சேர்மங்களின் பயன்களை குறிப்பிடுக. ரொட்டி சோடா, சலவைத்தூள், சுட்ட சுண்ணாம்பு. 3 எடுத்துருக்காங்க. 3 சேர்மங்கள் போட்டு இங்கே பயன்கள் போட போகிறோம். ரொட்டி சோடா வந்து தீயணைக்கும் சாதனங்கள் மற்றும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. சலவைத்தூள் சலவைத்தூளில் வெளுப்பானாகவும் குடிநீர் சுத்திகரிப்பானாகவும் பயன்படுகிறது. சுட்ட சுண்ணாம்பு சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பிலும் பயன்படுகிறது. ஸோ மாணவர்களே, இந்த 9 கேள்வியும் சுருக்கமாக விடைகளையும் போட்டாச்சு. மிச்சம் இருக்கிறது காரணம் கூறுக மட்டும்தான். இந்த காரணம் கூறுக கூட நான் அடுத்த வீடியோவில் போட முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த நம்மை சுற்றியுள்ள பரப்புரைகள் பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள், மிகச் சுருக்கமாக விடையளி, சுருக்கமாக விடையளி, இது எல்லாம் போட்டாச்சு. இந்த வீடியோவில் முடிவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாடத்தை பற்றிய சில லிங்க்கையும் பயிற்சித்தாள், இன்னொரு பயிற்சித்தாள், அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த பயிற்சித்தாள் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். இதை பார்க்குறதோட அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த வழக்கம் போல் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.